தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு 50 லட்சம் ரூபாய் ஜனாதிபதி அறிவிப்பு. மண்சரிவு அபாயம், உடனடியாக மக்களை வெளியேறுமாறு அறிவுறுத்து. 2 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. திருகோணமலைக்கும் யாழுக்கும் இடையில் கரையை கடக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை மீண்டும் சூறாவளியாக மாறுமா? விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. கண்டியில் பாரிய தீ விபத்து, தற்காலிகமாக மூடப்பட்டுள்ள வீதி. 3 வாகனங்கள் மோதி விபத்து, ஒருவர் பலி, 10 பேர் படுகாயம். வெள்ளத்தில் மூழ்கிய மட்டக்களப்பு, துண்டிக்கப்பட்ட போக்குவரத்து. மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் விபச்சார விடுதி, சிக்கிய 5 அழகிகள். வெளிச்சாரையில் புதிய சிறைச்சாலை, வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு. புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் ஜனாதிபதியின் விசேட அறிவிப்பு. கொழும்பில் கைதான 22 வயது இளைஞன், கிடைத்த பொருட்களால் பரபரப்பு. தொடர்பட விரிவான செய்திகள். டிட்வா புயலினால் முழுமையாக பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு முன்பிருந்ததை விட சிறந்த வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்க 50 லட்சம் ரூபாய் வழங்க தீர்மானித்துள்ளோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று காலை கல்நேவ ஹந்துன்கம அலுபேத்த பகுதியில் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை அமைப்பதற்கும் வீடு ஒன்றை கட்டுவதற்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். தற்போதைய அறிக்கைகளின்படி சுமார் 6000 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. மேலும் 17,000 தொடக்கம் 18,000 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்தும் வசிக்க முடியாத அபாய நிலையிலும் உள்ளன. எனவே ஒட்டுமொத்தமாக 20,000 முதல் 25,000 வீடுகள் வரை கட்ட வேண்டியுள்ளது. 2026 வரவு செலவு திட்டத்தில் மேலும் 31,000 வீடுகளை கட்ட நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் நமக்கு ஒரு வீடு திட்டத்தின் கீழ் கிராமங்களில் உள்ள வறிய மக்களுக்காக 10,000 வீடுகளும், தேசிய வீடமைப்பு அதிகார சபையூடாக மேலும் 10,000 வீடுகளும் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளன. யுத்தம் 2009ஆம் ஆண்டில் நிறைவுக்கு வந்த போதிலும் இன்னும் பலர் முகாம்களில் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களுக்காக 2,500 வீடுகளுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் வீதமும், தோட்டப்புற மக்களுக்காக இந்திய உதவியுடன் வீடுகள் அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இவ்வாறான சூழலிலே மேலதிகமாக இந்த 25,000 வீடுகளை கட்டும் பொறுப்பு ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். முழுமையாக பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு முன்பிருந்ததை விட சிறந்த வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்க 50 லட்சம் ரூபாய் வழங்க தீர்மானித்துள்ளோம். அதற்கு 20, 15 லட்சம் வீதம் கட்டமாக வழங்கப்படும். நிதியில் ஒருபோதும் தாமதம் ஏற்படாது. 2-3 மாதங்களுக்குள் விரைவாக வீடுகளை கட்டி முடிக்க வேண்டும். அதே நேரம் பகுதிகளில் சேதமடைந்த வீடுகளுக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் கொடுப்பனவு வழங்கப்படும். எமது தற்போதைய வாழ்க்கை தரத்திலே இருக்கக்கூடாது. தற்போதைய நிலையிலிருந்து மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு செல்ல முற்பட வேண்டும். இன்று 26 பேருக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுகிறது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்டத்தின் உடதும்பர மற்றும் நுவரெலியா மாவட்டத்தின் நீல்தண்டாங்கின, வலப்பணி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் மண்சரிவு எச்சரிக்கை 2ஆம் கட்டத்தின் கீழ் மாத்தளை மாவட்டத்தின் பில்கமுவ மற்றும் நுவரெலியா மாவட்டத்தின் மதுரட்ட, கங்குரன்கெத் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மழையுடனான காலநிலை நிலவுவதால் மண்சரிவுக்கான அறிகுறிகள் தென்படக்கூடும் என்றும், அவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டவுடன் உடனடியாக அந்த இடங்களில் இருந்து வெளியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் புவியியலாளர் வசந்த சேனாதிடம், மக்கள் வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதற்காக அனைத்து அவசர சபை ஒன்றை தயார் நிலையில் வைத்திருக்குமாறும் மக்களை அறிவுறுத்துகின்றோம். அடையாள அட்டைகள், பிறப்புச் சான்றிதழ்கள், பிள்ளைகளின் கல்வி சான்றிதழ்கள் போன்ற மிக முக்கியமான ஆவணங்கள் மற்றும் கொண்டு செல்லக்கூடிய அளவிலான அத்தியாவசிய பொருட்களை உள்ளடக்கிய பையை முன்கூட்டியே தயார் செய்து வைத்திருப்பது மிகவும் அவசியமாகும் என தெரிவித்துள்ளார். நாட்டில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு சூறாவளியாக மாறும் என்று எந்த கணிப்பும் இல்லை என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வைத்து இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
இதேவேளை தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மாலை வேளையில் திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில் இலங்கை கடற்கரையை கடக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று மாலை 4 மணிக்கு விடுத்துள்ள எதிர்வரும் 36 மணி நேரத்திற்கான வானிலை முன் அறிவிப்பிற்கு அமைய வடமாகாணத்தின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு பலத்த மழை பெய்யக்கூடும். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று பிற்பகல் 1 மணியளவில் மட்டக்களப்பில் இருந்து கிழக்கு திசையில் 160 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. நாட்டின் வடக்கு பகுதியில் மேகமூட்டமான வானம் காணப்படுவதுடன் வடமாகாணத்திலும் அனுராதபுரம் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமேல் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலனறுவை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வட மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். சில சந்தர்ப்பங்களில் இது 70 கிலோமீட்டர் வேகத்திலான கடும் காற்றாக அதிகரிக்கலாம். வடமேல் மத்திய ஊவா மற்றும் மேல் மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இதுவரை பெய்த கனத்த மழையினால் கொழும்பு, மட்டக்களப்பு, காலி ஆகிய பகுதிகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் திருகோணமலையிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கண்டி கடுகஸ்தோட்டை ரணவன வீதியில் உள்ள ஒரு மருந்தகத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் தீயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர தீவிர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு கண்டி பிரதான வீதியின் பல்பாத பகுதியில் இன்று பிற்பகல் 2 பேருந்துகளும் ஒரு டிப்பர் வாகனமும் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 10 பேர் காயமடைந்துள்ளனர். டிப்பர் வாகனத்தில் பயணித்த ஒருவரும் 2 பேருந்துகளிலும் பயணித்த பயணிகளும் உள்ளடங்கலாக 10 பேர் காயமடைந்து கேகாலை மற்றும் மாவடைல வைத்தியசாலைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி, பட்டிருப்பு போன்ற கிராமங்களில் கனமழையினால் தாழ்நிலங்கள் பல நீரில் மூழ்கின. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தின் கிரான் புலிபாய்ந்தகள் பிரதான வீதி உடர்த்து வெள்ள நீர் பாய்ந்து வருவதால் அவ்வீதியுடனான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் அதில் படகு சேவை இடம்பெற்று வருகின்றது. அவசர கால நிலையை கருத்தில் கொண்டு வீதியை வெட்டி பொதுமக்கள் விடுத்த கோரிக்கைக்கு அமைய வெள்ள நீரை வழிந்தோட செய்யும் வகையில் JCB இயந்திரம் மூலம் பாதுகாப்பாக தற்காலிக கால்வாய்களால் நீர் வடிந்தோட செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இயற்கை அனர்த்தங்களால் ஏதும் இடம்பெறுமாக இருந்தால் உடன் செயற்படுவதற்காக மாவட்டத்தில் உள்ள 14 பிரதேச செயலகங்களும் தயார்படுத்தப்பட்டுள்ளன. இராணுவத்தினர், கடற்படை உள்ளிட்ட முப்படையினரும் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 24 மணித்தியாலங்களில் வாகனேரி, உன்னிச்சை, உருகாமம், கட்டுமுறிவு பகுதியிலும் கல்முனை பகுதியிலும் அதிக மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அவதான நிலையம் தெரிவித்துள்ளது. இது இவ்வாறு இருக்க மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பிரதான குளங்களின் நீர்மட்டங்களும் வெகுவாக உயர்ந்துள்ளதாகவும் மட்டக்களப்பின் முக்கியமான தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தினால் மூழ்கியுள்ளதாகவும் இதனால் அங்குள்ள பல வீதிகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட சில பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கு தொடர்பான முன்னெச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி யாழ்ப்பாணம், வவுனியா, திருகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு, பொலனறுவை, அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களின் நீர்நிலைகளை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் ஏற்படக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் முன்னெச்சரிக்கையாக இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அனர்த்த நிலை ஏற்படுமாயின் 117 என்ற துரித தொலைபேசி இலக்கத்துக்கு அறியப்படுத்துமாறும் கோரப்பட்டுள்ளது. ஆகவே பொதுமக்கள் முன்னாயத்துடன் இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பேலியகொட புழுகக சந்தி பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த விபச்சார விடுதியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் 5 பெண்கள் பேலியகொடை போலீசாரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர்.
பேலியகொடை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் பெண்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் விபச்சார தொழிலில் ஈடுபட்ட 4 பெண்களும் மசாஜ் நிலையத்தின் பெண் உரிமையாளரும் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். கைதானவர்கள் வெள்ளவத்தை, கிரிமெட்டியாவ, ஹொரணை, கடவத்தை மற்றும் நீர்கொழும்பு ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 25 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர். பெலிசறை பகுதியில் புதிய சிறைச்சாலை ஒன்றை நிறுவுவது தொடர்பிலான வர்த்தமானி அறிவித்தலானது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ஷன நாணயக்காரவினால் வெளியிடப்பட்டுள்ளது. புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தை எக்காரணத்தை கொண்டும் நாம் நிறுத்தப் போவதில்லை என ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் அனர்த்தம் காரணமாக முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கான இழப்பீடு வழங்குதல் மற்றும் புதிய வீடுகளை நிர்மாணித்தல் ஆரம்ப நிகழ்வு இன்று அனுராதபுரத்தில் நடைபெற்றது. நீண்ட காலமாக கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் பலவாறான கருத்தாடல்கள் இருந்தது. நாங்கள் அந்த புதிய கல்வி மறுசீரமைப்புக்கு கை வைத்தது மாத்திரம்தான் அவதூறுகளும் அவமதிப்புகளும் செய்யப்படுகின்றன. மேலும் அர்த்தமற்ற காரணங்களை முன்வைத்து கல்வி மறுசீரமைப்பை நிறுத்துவதற்கு பாரிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். யார் என்ன சொன்னாலும் புதிய கல்வி மறுசீரமைப்பை நிறுத்தப் போவதில்லை. இலங்கை வரலாற்றில் 2025ஆம் ஆண்டிலே பொருளாதாரத்தின் பல அபிவிருத்திகளை பெற்றுக்கொண்ட சந்தர்ப்பமாகும். அரசாங்கத்தின் வருமானம் அதிகரிப்பு, வரவு செலவு திட்டத்தின் குறைந்தளவான துண்டு விழும் தொகை 1977ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஏற்பட்ட குறைந்தளவான துண்டு விழும் தொகையாகும். அத்தோடு அதிகளவான உல்லாச பயணிகளின் வருகை அதிகமான வருவாயை பெற்றுக்கொண்டு பொருளாதாரத்தில் அபிவிருத்தி கைப்பற்றிய சந்தர்ப்பத்திலே டித்வா எம்மை தாக்கியது. அவ்வாறான இயற்கை அனர்த்தங்களுக்கு முகங்கொடுக்கும் நிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் மட்டக்குழி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அலிபத்த பிரதேசத்தில் வாள்களுடன் இளைஞர் ஒருவர் மட்டக்குழி போலீசாரால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்குழி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபரான இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் மட்டக்குழி பிரதேசத்தைச் சேர்ந்த 22 வயதுடையவர் ஆவார். சந்தேக நபரான இளைஞனிடமிருந்து 10 வாள்களும் 16 கிராம் 400 மில்லிகிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.